இது மாதிரி வந்து பல அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதில் அமௌண்ட் இருந்தால் மொத்தமாக சோலி முடிஞ்சிச்சு. அதனால் ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கான வீடியோவா இது உனக்கான வீடியோவான்றதை விட இது நமக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ரொம்ப வந்து முக்கியமான வீடியோ, இது ரொம்ப அவேர்னஸான வீடியோ. இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று வந்ததில்ல, அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அதை காட்டுறான். இது மாதிரி வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் நாங்கள் இப்படி தான் விளாட்ணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ளே பண்ணுறாரு. அது வந்து ஒரு 20 ஹீரோ போட்டுட்டு அன்றைக்கி வந்து 1,60,000 அவர் வந்து விட்ரா கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி நீங்களும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆப்பை வந்து எல்லாரையும் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாரு. நம்ம வந்து என்ன, நம்ம ஜனங்களுக்கு தெரியும்ல, 1,50,000 ரூபாவா உடனே வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து அதை வின் பண்ணி வீடு காரு பங்களா கடன்லாம் அடைச்சிட்டு நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கேஒய்சிலாம் வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அந்த கேஒய்சி அப்ரூவல் கொடுத்ததை அவன் வந்து என்ன பண்ணுறான்னா சேவ் பண்ணிடுறான். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ரீசார்ஜ் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா பண்ணுறீங்க. அது போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை விட்டதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் போடுறீங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகுது, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகுது. சரி எளவு காசு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல அவனுங்க. ஆனால் அதை விடுறது இல்லை. என்ன பண்ணுறானுங்கன்னா, நீங்கள் அதில் ஒரு 10ல் ஒருத்தர் எப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் ஜெயிக்கிறான்னு வைங்களேன், அதை வந்து விட்ரா கொடுப்பான். அதுவும் அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது வந்ததை அக்கௌண்ட் வந்த உடனே அவன் என்ன ஆகுதுன்னா ஃப்ரீஸ் ஆகுது. அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது, அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியல. இது வந்து ஃப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிடையாது, 3 இடத்துல ஃப்ரீஸ் ஆகும். 3 இடத்துல கம்ப்ளைண்ட் போகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில். இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகப்படும். நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 3-4 கம்ப்ளைண்ட்டுக்கு தொடர்ச்சியாக வந்தது. நானும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு, சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு, என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட்டு. ஸோ அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு நான் ப்ராப்பராக வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்க வந்து வெரிஃபைட் பண்ணிவிட்டு ஓகே சார், நான் வந்து இதை வெரிஃபைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது வந்து சின்ன அமௌண்ட்டு தான், ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது சார். அதனால் வந்து அவங்களே வெரிஃபைட் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாள் போராடினோம். இதை ஃப்ரீஸ் எடுக்கிறதுக்கு 20 நாள் போராடிட்டு அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேங்க்குக்கு வந்து இந்த ஃப்ரீஸை எடுக்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு மெயில் பண்ணுறாங்க. ஓகே, இவர் எந்த ஒரு டிஃபால்ட்டு கிடையாது, இவர் வந்து இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுக்கிறாங்க. பேங்க்கில் போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 days டைம் எடுத்துகிட்டு அவங்களும் வந்து அதை வந்து ஃப்ரீஸை வந்து கிளியர் பண்ணி விட்டுறாங்க. கிளியர் பண்ணி விட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா